ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் கடந்த ஆண்டு இறுதியில் திரையரங்குகளில் வெளியான நிலையில் 1300 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து இந்தியாவில் அந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே அதிக வசூலை குவித்த திரைப்படமாக மாறியது. இதனையடுத்து அண்மையில் துரந்தர் திரைப்படம் OTTயில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியானது. OTTயிலும் அந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனால் பலரும் அந்த திரைப்படத்தை பாராட்டி பதிவிட்டு வருகின்றனர். படத்தின் கதாநாயகன் ரன்வீர் சிங் பாகிஸ்தான் நாட்டிற்குள் உளவாளியாக சென்று தான் நினைத்த காரியங்களை செய்து முடித்தாரா என்பதுதான் படத்தின் கதை. இந்த திரைப்படத்தில் வரும் சில கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதாக படம் பார்த்தவர்கள் பலரும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானிற்குள் உளவாளியாக சென்ற அஜித் தோவல் குறித்து பலரும் பதிவிட்டு வருகின்றனர். யார் அந்த அஜித் தோவல், அவரது பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் பௌரி கர்வால் அருகே கிரி என்ற மலை கிராமத்தில் 1945ஆம் ஆண்டு அஜித் தோவல் பிறந்தார். இவர் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் ஹேம்பதி நந்தன் பகுகுணாவின் நெருங்கிய உறவினர். ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற அஜித் தோவல் 1968ஆம் ஆண்டின் கேரள கேடர் IPS அதிகாரியானார். கேரள காவல்துறையில் பணியாற்றிய இவர் கடந்த 1971ஆம் ஆண்டில் தலச்சேரியில் நடைபெற்ற கலவரத்தை கட்டுப்படுத்தியதன் மூலம் நாடு முழுவதும் பிரபலமடைந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்த வருடமே இந்திய உளவுத்துறையில் அஜித் தோவல் இணைந்தார். அணு ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாகிஸ்தான் உலகின் ஆராய்ச்சியாளர்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதன்படி கக்கூட்டா என்ற இடத்தில் ஆய்வகம் அமைத்து அப்துல் காதிர் கான் என்ற ஆராய்ச்சியாளர் தலைமையில் அணு ஆயுத திட்டத்திற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அப்போது இந்தியா பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தை உளவு பார்க்க சிறப்பான ஒரு உளவாளியை அனுப்ப முடிவெடுத்தது. அப்போது அஜித் தோவல் பற்றி அறிந்த ரா அஜித் தோவலுக்கு உருது மொழியில் பேசவும் எழுதவும் நல்ல தேர்ச்சி உண்டு என்பதை அறிந்து அவரை அண்டர் கவர் ஏஜெண்டாக அங்கு என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்க்க பாகிஸ்தானிற்கு அனுப்பி வைத்தது. அஜித் தோவல் ஒரு படையோடு பாகிஸ்தானிற்குள் அதே நாட்டைச் சேர்ந்தவர் போல நுழைந்தார். அப்போது கக்கூட்டா ஆய்வகத்தில் ஆராய்ச்சி செய்பவர்களின் ஆடை, தலைமுடி ஆகியவற்றை சேகரித்தால் அதில் கதிர்வீச்சு உள்ளதா என்பது தெரியவரும் என அஜித் தோவல் திட்டமிட்டார். அதன்படி கக்கூட்டா ஆய்வகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் எந்த சலூனில் முடித்திருத்தம் செய்கிறார்கள் என்பதை நோட்டமிட்டார். அதே சலூனுக்கு முடிதிருத்தம் செய்ய சென்ற அஜித் தோவல் அங்குள்ள முடிகள் தனக்கு வேண்டும், அதை நாங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ளோம் என அங்கிருந்து முடிகளை வாங்கியுள்ளார். பின்னர் அஜித் தோவல் அந்த முடிகளை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த முடிகளை ஆய்வு செய்தபோது யுரேனியம் உள்ளிட்ட கதிர்வீச்சு இருந்தது தெரிய வந்தது. இதன் மூலம் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. நாளடைவில் பாகிஸ்தான் அதிபர் முகமது ஜியாவுல் ஹக்கிற்கு அணு ஆயுத திட்டம் குறித்த தகவல் இந்தியாவிற்கு சென்றது தெரிய வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவர் எப்படி அந்த தகவல் கசிந்தது, தகவல் கொடுத்தவரை கண்டறிய வேண்டும் என அவர் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கு உத்தரவிட்டார். அதன்படி அஜித் தோவலுடன் பாகிஸ்தானில் நுழைந்த இந்திய உளவாளிகள் சிலரை ISI கண்டறிந்து பிடித்து கைது செய்தனர். ஆனால் அஜித் தோவல் அவர்களிடம் சிக்காமல் லாகூர் புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு அஜித் தோவல் தொழுகை முடித்து வெளியே வந்தபோது ஒரு முதியவர், நீ முஸ்லிம் இல்லை, ஹிந்துதானே என கேட்டுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அஜித் தோவல் அதனை முகத்தில் காட்டிக்கொள்ளாதபடி ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என கேட்க அந்த முதியவர், உன் காதில் காது குத்தியதற்கான ஓட்டை உள்ளது, முஸ்லிம்கள் காது குத்திக் கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். அந்த முதியவரிடமிருந்து தப்பிக்க உடனே நான் ஹிந்துவாக இருந்து முஸ்லிமாக மதம் மாறினேன் என கூறியுள்ளார். அப்போதும் அந்த முதியவர் இல்லை இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன் என மறுத்துள்ளார். பின்னர் அந்த முதியவர் அஜித் தோவலை தனியாக அழைத்துச் சென்று, நானும் ஹிந்துதான், இங்கு உயிர் பிழைப்பதற்காக ஒரு முஸ்லிம் போன்ற போர்வையில் வாழ்கிறேன் என்று கூறியுள்ளார். அப்போதுதான் தோவலுக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. ஆனாலும் அஜித் தோவல் தன்னை பற்றி அவரிடம் எதுவும் கூறிக்கொள்ளவில்லை. தன்னை பற்றி யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அஜித் தோவல் ஒரு பிச்சைக்காரரை போல வேடமிட்டு
தெரு ஓரங்களில் அமர்ந்து தகவல்களை சேகரித்துள்ளார். 7 ஆண்டுகள் பாகிஸ்தானில் இருந்த அவர் பின்னர் இந்தியா திரும்பினார். அந்த 7 வருடமும் அவர் ஒரு உளவாளி என்பது அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. 1988ஆம் ஆண்டு பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் நுழைந்தனர். ஏற்கனவே கடந்த 1984ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். எனவே காலிஸ்தான் தீவிரவாதிகளை அடக்கும் பொறுப்பு அஜித் தோவலிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன்படி பொற்கோயிலுக்குள் நுழைந்த அஜித் தோவல் காலிஸ்தான் தீவிரவாதிகளிடம் தன்னை பாகிஸ்தானின் ISI உளவாளி என்று அறிமுகம் செய்து கொண்டார். காலிஸ்தான் தீவிரவாதிகளோடு தங்கியிருந்து அவர்கள் குறித்த முழு விவரங்களையும் NSG படைக்கு ரகசியமாக வழங்கினார். தோவல் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் NSG படையின் கமாண்டோ வீரர்கள் தொலைவில் இருந்து ஒவ்வொரு தீவிரவாதியாக சுட்டுக் கொன்றனர். இறுதியில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தனர். இதற்காக தோவலுக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. இப்படி ஆபத்தான நேரங்களில் ஜேம்ஸ் பாண்ட் போல உளவு பார்த்து அதில் வெற்றி கண்ட அஜித் தோவலுக்கு தற்போது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் மத்திய கேபினெட் அமைச்சராகவும் தாய் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய அங்கம் வகித்து வருகிறார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.